ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் அசூரில் எப்படி ரிசோர்ஸஸ் அப்படின்னா விஎம்மு, விர்ச்சுவல் நெட்வொர்க்கு, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸு, பப்ளிக் ஐபி, ஸோ ஒரு விஎம்ஓ அதோட டிபெண்டன்ட் ரிசோர்ஸஸ் எல்லாமே எப்படி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். ஒரு 2 மாதம் முன்னாடி இது ரியல் டைம் சினாரியோ. 2 மாதம் முன்னாடி என்னோடய ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சு, அசூர் சப்ஸ்கிரிப்ஷனு எக்ஸ்பிரி ஆச்சு. ஏன்னா கிரெடிட் கார்டு எக்ஸ்பிரி ஆச்சு, கிரெடிட் கார்டு ரெனியூவல் ஆகலை. அதனால் அதில் எக்ஸ்பிரி ஆனதுனால அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுது, எக்ஸ்பிரி ஆச்சு, சேஞ்சும் பண்ண முடியல, இஷ்யூ ஆச்சு. அதனால் அந்த சப்ஸ்கிரிப்ஷனே டிசேபிள் ஆகிடுச்சு. எக்ஸ்பிரி ஆனதுனால என்ன பண்ணுது, பேமெண்ட் எக்ஸ்பிரி ஆனதுனால இந்த சப்ஸ்கிரிப்ஷனு டிசேபிள் ஆகிடுச்சு. அதனால் அதுலேருந்து விஎம்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, யூஸே பண்ண முடியல. எல்லாமே ப்ரொடக்ஷன் விஎம்மு. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் அசூரில் டிக்கெட் ரைஸ் பண்ணோம். டிக்கெட் ரைஸ் பண்ண உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒன்று நீங்கள் இந்த எக்ஸ்பிரியான சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிங்க, ஆனால் புது கிரெடிட் கார்டு இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுங்க, பிஎஸ்சி கோ பில்லிங்காக மாறிடும். உங்களுக்கு மந்த்லி என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ கன்சியூம் ஆகுதோ, எத்தனை விஎம் ரன்னிங்கில் ஆகுதோ அந்த ரிசோர்ஸுக்கு என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மந்த்து பில் ஆகிடும், இன்வெஸ்ட் கிரியேட் ஆகிடும். உங்களோட கிரெடிட் கார்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்க, பேமெண்ட்டு டிடக்ட் ஆகிடும், டெபிட் ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ 2வது ஆப்ஷன் என்னன்னா, ஓகே இந்த எக்ஸ்பிரியான சப்ஸ்கிரிப்ஷன் நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்குறேன், ஆனால் 2 நாள் மட்டும் எனேபிள் பண்ணி கொடுப்பேன், இட் இஸ் 48 hours. நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்க எல்லா விஎம்ஸையும் நீங்கள் புது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கிங்க, மைக்ரேட் பண்ணிக்கிங்க. 2 நாளைக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டெலிட் ஆகிடும், டிசேபிள் ஆகிட்டு டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் டேட்டாவை நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் அசூரில் சப்போர்ட்டில் பேசிவிட்டு அவங்க கூட என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, சரி ஓகே புது சப்ஸ்கிரிப்ஷனை மூவ் பண்ணிக்கலாம் அப்படி டிசைட் பண்ணிட்டு, ஓகே எனக்கு என்ன பண்ண உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிசேபிளான சப்ஸ்கிரிப்ஷனை என்ன பண்ணுவோம், ஒரு 2 நாளைக்கு மட்டும் எனேபிள் பண்ணி கொடுங்க. நான் அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், என்னோடய எல்லா விஎம்ஸ், எல்லா ப்ரொடக்ஷன் விஎம்ஸும் நியூ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஓகே அப்படின்னாங்க. அவங்களும் என்ன பண்ண ஓகே பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு நாங்களும் மூவ் பண்ணிட்டோம், புது சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணி அதில் மூவ் பண்ணிவிட்டு சர்வர் அப் பண்ணி ரன் பண்ணிட்டோம். சரி இது எப்படி நான் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவிங் ரிசோர்ஸஸ் டு எ நியூ ரிசோர்ஸ் குரூப் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் சினாரியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் க்ளவுடு. ஸோ உங்களுக்கு இதுதான் என்ன பண்ண உங்களுக்கு ஃபுல் அசூர் க்ளவுடு. இந்த அசூர் க்ளவுடில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட மொத்தம் 2 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனு, இதுக்கப்புறம் இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷனு. இதுதான் என்ன பண்ண உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆனது. இதுதான் எக்ஸ்பிரி ஆனது. இது நியூ. ஸோ இந்த ஓல்டு சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னோட எல்லா ரிசோர்ஸையும் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணி நியூ சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு விஎம்னா அதோட எல்லா ரிசோர்ஸஸ், விர்ச்சுவல் மிஷினு, டிஸ்க்கு, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, விர்ச்சுவல் நெட்வொர்க்கு, நெட்வொர்க் கார்டு, விர்ச்சுவல் நெட்வொர்க் கார்டு இன்டர்ஃபேஸு, பப்ளிக் ஐபி அட்ரஸு, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ரிசோர்ஸ் குரூப்பில் தான் இருக்கும். சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப்பையும் உங்களுக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண, ஒரு ரிசோர்ஸை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிசோர்ஸோட விஎம்மோட டிபெண்டன்ட் ரிசோர்ஸஸ் எல்லாமே என்ன பண்ண உங்களுக்கு ஒரே ரிசோர்ஸ் குரூப்பில் தான் இருக்கணும். அப்படி நிறையா என்ன பண்ணணும், ரிசோர்ஸ் குரூப்பில் ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா அது எல்லா ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்க எல்லா ரிசோர்ஸஸ் என்ன பண்ண எடுத்து ஒரே ஒரு ரிசோர்ஸ் குரூப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மற்ற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்களா, இது ஒரு ரிசோர்ஸ் குரூப் மேலே ஒன்று, கீழே ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். எல்லாத்தையும் மூவ் பண்ணி ஒரே ரிசோர்ஸ் குரூப்பில் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அங்கேருந்து நான் நியூ சப்ஸ்கிரிப்ஷனு மூவ் பண்ணிடுறேன். ஸோ செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செக்லிஸ்ட் பிஃபோர் மூவிங் ரிசோர்ஸஸ். ஸோ நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அசூர் ரிசோர்ஸ் தான் இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு புது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ண அப்படின்னா சில இதில் செக்லிஸ்ட் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் மஸ்ட் பி ஆக்டிவ். ரெண்டுமே ஆக்டிவில் இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னடா ஓல்டு சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பீரியான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணேன், டிசேபிள் ஆகிடுச்சு. நான் அதில் போய்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அதில் இருக்க எல்லா ரிசோர்ஸும் மூவ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் பண்ண முடியாது, எரர் காட்டுச்சு. ஆனால் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிசேபிள் ஆகிருக்கு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, ரிசோர்ஸை வேறு ரிசோர்ஸ் குரூப்புக்கு வேறு சப்ஸ்கிரிப்ஷனை மூவ் பண்ண முடியாது. அப்படி மூவ் பண்ணோம்னா நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுங்கள், எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் மஸ்ட் பி இந்த சேம் ஆக்டிவ் டைரக்டரி டெனண்ட். சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே டெனண்ட்டில் இருக்கணும். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு டெனண்ட்லையும் இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் வேறு டெனண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா இஷ்யூ ஆகும். அதுக்கு வேறு கைட்லைன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் சோர்ஸ் உங்களோட ஓல்டு சப்ஸ்கிரிப்ஷனும் நியூ சப்ஸ்கிரிப்ஷனும் என்ன பண்ண உங்களுக்கு ஒரே டெனண்ட்டில் இருக்கணும். அது செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். கிரெடிட் லிமிட்டு கோட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்போஸ் என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பைரி ஆனது பார்த்திங்க அப்படின்னா மாதம் எனக்கு $1000 பில் ஆகுது அப்படின்னா நியூ சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண உங்களுக்கு அந்த கிரெடிட் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாதத்துக்கு $500 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓல்டு சப்ஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ கிரெடிட் லிமிட் இருக்கா அதே அளவு இல்லாட்டி அதை விட அதிகமாக தான் என்ன பண்ண உங்களுக்கு நியூ சப்ஸ்கிரிப்ஷனில் கிரெடிட் லிமிட் இருக்கணும். இருந்தால் தான் என்ன பண்ண உங்களுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ கடைசி ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா எல்லா ரிசோர்ஸும் என்ன பண்ண உங்களுக்கு ரிசோர்ஸ் அதோட டிபெண்டன்ஸ் ரிசோர்ஸ் எல்லாமே சிங்கிள் ஒரே ரிசோர்ஸ் குரூப்பில் தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் 4-5 ரிசோர்ஸ் குரூப்பில் ஸ்ப்ரெட் ஆகிருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா ரிசோர்ஸையும் என்ன பண்ணுங்க மூவ் பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் ரிசோர்ஸ் குரூப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண அந்த ரிசோர்ஸ் குரூப்லேருந்து நியூ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசூர் போர்ட்டலில் லாகின் பண்ணியிருக்கேன், portal.azure.com. அதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள் ரிசோர்ஸ் குரூப்பில் போய் நான் போயிட்டேன். ரிசோர்ஸ் குரூப்பில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணாங்க இங்கே வந்து அந்த எல்லா ரிசோர்ஸஸ் காட்டும். உங்களுக்கு அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்கோ விஎம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, பப்ளிக் ஐபி, விஷுவல் நெட்ஒர்க்கு, நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப்ஸு, நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸு, விஷுவல் நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸு, இது எல்லாமே உங்களுக்கு காட்டும் உங்களுக்கு. சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு மூவ் வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்கள் ரிசோர்ஸ் குரூப்பில் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம் அந்த ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்க எல்லா ரிசோர்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லாட்டி உங்களுக்கு எந்த ரிசோர்ஸ் நீங்கள் மூவ் பண்ணுற போகிறீங்களோ அந்த ரிசோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண அப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன மூவ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூவை சேர்க்குங்க. இப்போ ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே நீங்கள் அந்த ரிசோர்ஸை செலக்ட் பண்ண அப்புறமா இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க மூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும் மூவ் டு அனதர் ரிசோர்ஸ் குரூப் ஆர் மூவ் டு அனதர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் மூவ் டு நியூ ரீஜன். இந்த 3 ஆப்ஷன் கேட்கும். ஸோ நம்ம எங்கே பண்ண போகிறது என்ன பண்ண போகிறோம்னா நியூ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம இந்த ரிசோர்ஸுக்கு மூவ் பண்ண போகிறோம். சரி, அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூவ் டு அனதர் சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு எல்லா ரிசோர்ஸ் டீட்டெயில்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் நியூ சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுவீங்க இங்கே செலக்ட் பண்ண அப்புறமா நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா அந்த நியூ சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ண ரிசோர்ஸ் குரூப்பே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு இது வேலிடேட் பண்ணணும். இது என்ன பண்ண ஒரு 5 மினிட்ஸ் ரன் ஆகும். இது வேலிடேட் பண்ணிவிட்டு எல்லாமே பக்கவாக இருந்தால் என்ன பண்ண உங்களுக்கு மூவிங்கை ஆரம்பிக்கும். ஸோ இந்த வேலிடேஷன் முடிஞ்ச அப்புறம் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு மூவிங் வந்து என்ன பண்ணும் ரிசோர்ஸு இந்த ஓல்டு சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நியூ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணும் உங்களுக்கு.
வேலிடேஷனெல்லாம் பக்காவாக முடிஞ்சு எந்த எரரும் வரல அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு ஹார்ட் ஸ்க்ரீன் போயிடும். சரி, நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க, மூவிங்கு ஓகேங்களா, ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இங்கே காட்டலாம், எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்டேட்டஸ் காட்டலாம் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரியல் டைம் சினாரியோ. ஸோ இதில் என்ன பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 10 ப்ரொடக்ஷன் சர்வர் டவுனில் இருந்தது. அந்த 10 ப்ரொடக்ஷன் சர்வரை என்ன பண்ணேன் அப்படின்னா என்ன நியூ சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் பண்ணிட்டு அப்படி ரன் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 10 அந்த ப்ராடக்ட் இந்த டிசேபிள் ஆச்சு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஎம்ஸும் உங்களுக்கு ஹங் ஸ்டேட்டில் இருக்குது. ஹங் ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஷட் டவுன் பண்ணல, எக்ஸ்பைரி ஆனதுனால் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு, இது சப்ஸ்கிரிப்ஷன் டிசேபிள் ஆச்சு. அதனால் என்ன பண்ணும், மிஷின் என்ன பண்ணும் உங்களுக்கு ஹங் ஸ்டேட்டில் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா, எரர் ஸ்டேட்டில் தான் இருக்குங்க. அப்போ என்ன பண்ண, நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணணும். ஷட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு ஸ்டாப்டு டீஅலோகேட்டட் அப்படின்னு காட்டணும். உங்களுக்கு ரன்னிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்டு டீஅலோகேட்டட்னு காட்டணும். இப்போ எல்லா மிஷினும் என்ன பண்ண, உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ண அப்புறமா என்ன பண்ணலாம், நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் புது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணலாம். சரி, 2 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ்பைரி ஆன சப்ஸ்கிரிப்ஷனு டிலீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியாது.